ஜிமெயில் ஐடியில் யூசர் நேம் மாற்ற முடியாமல் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் அது தேவையே கிடையாது. ஏன்னா இதில் ஒரு புதிய அப்டேட்டை சுந்தர் பிச்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச நேம்லையோ இல்லை கூகுள் எப்படி சஜெக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூசர் நேமை வந்து போட்டிருப்போம். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ப்ரொஃபஷனுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காகவோ இதை மாற்றலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனால் அந்த யூசர் நேமை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த ஆப்ஷனும் அதில் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ தான் சுந்தர் பிச்சை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதாவது உங்களுடைய யூசர் நேமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அப்போ மாற்றினா அது புது அக்கௌண்ட்டாக மாறுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை யூசர் நேம் மாத்தினதுக்கு அப்புறமும் அதே மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நிறைய மெசேஜஸோ இல்லை நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ண வச்சிருந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மாத்தினாலும் அதே அக்கௌண்ட் தான், ஆனா நேம் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஆர்வம்னா, இப்போ நிறைய டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் போலையே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. நீங்கள் யூசர் நேமை 3 டைம் மட்டும்தான் லைஃப் டைம்லேயே மாற்ற முடியும். நீங்கள் ஒன்ஸ் மாற்றினதுக்கு அப்புறமா 1 இயருக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது எப்போ வரப்போகுது, எப்படி இது அப்டேட் வந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஜிமெயிலில் போய் பார்க்குறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி காட்டும். அதில் போயிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போன உடனே பர்சனல் இன்ஃபோ காட்டும். அது கிளிக் பண்ணிட்டு அதில் இமெயில் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் இமெயில் அப்படின்றத காட்டும். ஸோ இந்த இடத்துல யூ கான் சேஞ்ச் திஸ் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரியோ இல்லை சேஞ்ச் யுவர் அட்ரஸ் அப்படின்ற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஈஸியாக வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா அது இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்றதையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புதிய அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள்.